ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலயாற்றுப்படை ஆலயாற்றுப்படை என்ற பேரில் சிறப்பான ஆலயங்களில் நாம் போய் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்களும் அங்கு சென்று அந்த அனுபவத்தை பெற்று வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்தது தான் ஆலய ஆற்றுப்படை. அது சொல்லி ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல். பல்வேறு கோயில்கள் பற்றி நம்ம பேசிட்டு வரோம். இந்த முறை திருச்சின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் உடனடியாக நினைவுக்கு வர்றது பல கோவில்கள். திருச்சி ஒரு ஆன்மீகத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம். தமிழகத்தின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நகரமும் கூட. சென்ட்ரான இடத்துல இருக்கு. இதில் உங்களுக்கு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு, கீழே தாய்மானவர் ஆலயம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நம்பெருமாள் அரங்கன் இருக்கிறாரு, திருவானைக்காயல்ல சிவபெருமான் ஜம்புகேஸ்வரர் இருக்காரு, சமயபுரத்துல அம்பாள் இருக்கா. இது மாதிரி இதெல்லாம் ஃபேமஸான கோயிலாக இருக்கும். இந்த பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு நடுவில் இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த, மிகுந்த சிறப்பு வாய்ந்த, வரலாற்று பின்னணி கொண்ட அற்புதமான ஆலயமும் இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் போற்றக்கூடிய அன்னையின் ஆலயம் உறையூர். உறையூர் திருச்சியின் ஒரு பகுதியாக இப்போது இருக்கிறது. ஆனால் அது உறையூர் சோழர்களின் தலைநகரமாக இருந்தது. பொதுவாகவே பராசக்தியின் அம்சங்கள் தான் காளி, கொற்றவை என்று சொல்வோம் தமிழ்ல. அந்த கொற்றவை காளி என்பவள் அரசர்களுக்கு காவல் தெய்வம். வெற்றியை வேண்டி கொற்றவையை வணங்கி விட்டுத்தான் நமது தமிழ் மன்னர்கள் போருக்கு செல்வார்கள். அந்த மாதிரியான கொற்றவை காளி அது உறையூர்ல வெக்காளி அம்மன், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அதனுடைய ஸ்டோரியும் ரொம்ப அம்பாள் கூரையே இல்லாம வானமே எல்லையாக அப்படியே அமர்ந்திருப்பாள், வெட்ட வெளியில் அமர்ந்திருப்பாள். அது என்னன்னா ஒரு கதை சொல்றாங்க. அவள் தான் காவல் தெய்வம். உறையூர் சோழர்களுக்கு, உறையூருக்கு காவல் தெய்வமாக இருந்தவள் கொற்றவை பராசக்தி அன்னை வெக்காளி அம்மன். அப்ப என்னன்னா ஒரு பராந்தக சோழனுடைய காலத்துல அந்த உறையூர் பகுதியில சாரமா முனிவர் என்பவர் ஒரு பூந்தோட்டம் அமைத்து அதில் இருக்கக்கூடிய மலர்களால் பூச்சூடி வணங்கி வந்திருக்கிறார். இந்த மலர்கள் இந்த பூந்தோட்டத்தில் வித்தியாசமான அருமையான மலர்கள், அற்புதமான மலர்கள் பூத்து குலுங்குகின்ற ஒரு சூழலில் இது எப்படியோ இந்த மலர்களினுடைய அழகில் மயங்கிய ஒரு வணிகன் இந்த மலர்களை எடுத்து கொண்டு போய் மன்னரிடத்திலே கொடுக்க, அவர் மன்னர் தன்னுடைய மனைவிக்கு புவனமாதேவி என்று சொல்ல மனைவிக்கு அதை கொடுக்குறார். இப்போ இந்த மாதிரி தாய்மானவ சுவாமிக்காக நந்தவனத்திலே மலர் தொடுப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த மலர்களை எடுத்து பூச்சூடுவதற்காக வைக்கப்பட்ட மலர்களை மன்னனுக்கு கொடுப்பது அறிந்து அந்த சாரமா முனிவர் ரொம்ப வருத்தம் கொண்டு மன்னர்கிட்ட கேட்கிறாரு, இறைவனுக்காக படைக்கப்பட்டு இந்த பூந்தோட்டத்திலிருந்து மலர்கள் நான் எடுத்து இறைவனுக்கு பூஜை செய்வதற்காக வைத்திருக்கிறேன், இதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு கொடுப்பது நியாயமாங்கிறப்ப அவர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. அப்ப அவர் வருத்தப்பட்டு தாய்மானவரிடம் முறையிடும் போது தாய்மானவர் கோபம் கொண்டு கிழக்கு பக்கமா இருந்தவர் அப்படி திரும்பி மேற்கு பக்கமா அந்த உறையூரை நோக்கி நெற்றிக்கண்ணை திறக்க நெருப்பு மாறி மண் மாறி பொழியுது. மண் மாறி பொழிந்து வீடுகள், இந்த கோட்டை கொத்தளங்கள், அரண்மனை எல்லாமே மூடி போயிருது மண்ணுல. அப்போ உறையூர் மக்கள் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தங்களுடைய வெக்காளி அம்மனை வணங்குகிறார்கள். தங்களுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கொற்றவை வணங்கும் போது அவதான் ஒரு குளிர் நிலவின் வடிவெடுத்து தாய்மானவருடைய கோபத்தை தணித்து அவங்களை காப்பாத்துறார். இந்த மண்முடி இருப்பதனால, யாரும் வீடு இல்லாம போனதுனால நானும் வீடே இருக்காது, நானும் வெட்ட வெளியிலே தங்குறேன் என்று வெட்ட வெளியே ஆலயமாக கொண்டு அங்கேயே தங்குனதா சொல்றதா ஒரு தல புராணம் சொல்லுது. அதுதான் வெக்காளி அம்மன். ரொம்ப அற்புதமான தவக்கோலத்தில் இடதுகால் மடித்து அமர்ந்த நிலையில் அற்புதமான திருக்கோலத்தில் அந்த காட்சியை ரொம்ப எளியோருக்கும் ஏற்றமிகு அன்னையாக அவள் காட்சியளிக்கிறார். வெக்காளி அம்மன் உறையூர்ல காட்சியளிக்கிறார்.
திருச்சியை சேர்ந்த எல்லோருக்குமே நல்ல அறிமுகமான ஒரு வெக்காளியம்மன் அம்மன். அதுல என்னன்னா, அவ வேண்டியதை வேண்டுவாறு கொடுக்கக்கூடியவள், காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வம், அரணாக இருந்து சிரமங்கள் இருந்து காக்கக்கூடியவர் அன்னை என்பதனால அந்த ஆலயத்துக்கு செல்பவர்கள் ஒரு பேப்பர் அவங்களே தர்றாங்க. ஒரு 10 ரூபாயோ 20 பணம் கட்டணும்னா ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அதில் நம்மளுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் எழுதி மடித்து கொடுத்தா அவங்க அன்னையின் காலடியில் வைத்து திருப்பி தராங்க. அதை அப்புறம் போய் அந்த சூளத்தின் இதில் கட்டி விடுறாங்க. என்ன நம்பிக்கைன்னா, அந்த கோரிக்கைகள் 40 நாட்களுக்குள் அந்த நிறைவேற்றி தருவாள் அன்னை அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைய அதை செய்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஆலயமா இருக்கு. ஏன்னா திருச்சினா எல்லாமே பெரிய பெரிய ஆலயங்களா இருக்கிற மத்தியில இவள் ஒரு காவல் தெய்வம், சோழர்களின் காவல் தெய்வம். கொற்றவை வெக்காளியம்மன் வானமே கூரையாக வெட்ட வெளியில் பக்தர்களுக்காக மக்களுக்காக அவள் நிற்கிறார், அமர்ந்திருக்கிறார். தவக்குளத்தில் அமர்ந்து நல்ல விடயங்களை வரங்களை அளித்து வருகிறார். இந்த வெக்காளியம்மன் திருச்சி போறவங்க ரொம்ப எல்லாரும் அபூர்வமாகவே இது கேள்விப்பட்டிருக்க கூடும். உறையூர்ன்ற ஒரு ஏரியா இருக்கு. அதில் போய் வெக்காளியம்மனை தரிசித்து அவளது அருள் பெற்று திரும்புமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி.